ரோபோட், எனக்கு நேத்துல இருந்து பயங்கரமான சளி பிடிச்சிட்டு இருக்கு. என்னால மூச்சே விட முடியல. அட ரோபோட், உனக்கு என்ன காது செவிடா? இப்பதானே சொன்னேன் எனக்கு சளி பிடிச்சிட்டு இருக்குன்னு. அதையே நீ 2 தடவை கேக்குற. சளி பிடிச்சா ஹாஸ்பிட்டல் போகலாம். அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இங்க உட்காந்தா உனக்கு சளி தானா சரியாயிடுமா? ஹாஸ்பிட்டல் போகலாம். ஐயோ, ஹாஸ்பிட்டலா? நான் வரமாட்டேன். ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் ஊசி போடுவாங்க. எனக்கு ஊசினாலே பயம். நான் ஹாஸ்பிட்டல்லாம் வரமாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு போறேன். அங்க உங்களுக்கு ஊசியே போட மாட்டாங்க. என் கூட வா. ஓகே ரோபோட், தோ வரேன். போட், ஊசி எல்லாம் போட மாட்டாங்கல்ல, நான் உன்னை நம்பிதான் வரேன். ஒன்றும் பயப்படாத ஷான், நான் தான் இருக்கிறேன்ல, வா என் கூட. என்ன ரோபோட், ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொன்ன? இன்னும் இந்த காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். எப்ப வரும் ஹாஸ்பிட்டல்? ஷான், ரொம்ப அவசரப்படாத. இங்க பாரு, அத வந்துச்சு ஹாஸ்பிட்டல். எது? இதான் ஹாஸ்பிட்டலு? அந்த ஹாஸ்பிட்டல். நீ உள்ள போய் டாக்டரை பார்த்து வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏன் நீ வரமாட்டியா என் கூட? இல்ல ஷான், இந்த ஹாஸ்பிட்டல்ல ரோபோட் எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. நீ போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். போடா போ. ஷான், என்னை எவ்வளவு தொல்லை பண்ணிருக்க. ஒரு ரோபோட்டுன்னு கூட பார்க்காத என்னை எவ்வளவு கொடுமை பண்ண. நீ போறது சாதாரண ஹாஸ்பிட்டல் இல்ல, அது ஒரு பைத்தியக்கார டாக்டர் ஹாஸ்பிட்டல். நீ போ, மற்றதெல்லாம் அந்த பைத்தியக்கார டாக்டரை பார்த்துப்பாங்க. டாக்டர், டாக்டர். என்னப்பா, என்னாச்சு? நான் தான் டாக்டர். டாக்டர், எனக்கு தும்பல் நிக்காத வருது, என்னால முடியல. என்னது? நிக்காம தும்பல் வருதா? அப்படின்னா இங்க உட்காரு. தம்பி, நீ ரொம்ப சீரியஸா இருக்கிறப்பா. உன் உடம்புல இருந்து எந்த சத்தமும் வர மாட்டேங்குது. டாக்டர், முதல்ல இந்த ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து உங்க காதுல மாட்டி அப்புறம் செக் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதனாலதான் மறந்துட்டேன். வா வா, இப்ப செக் பண்றேன். மூச்சு இழுத்து விடு, மூச்சு இழுத்து விடு. டாக்டர், எனக்கு தும்மல் நிக்காத வருதுன்னா என் கைய பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, உனக்கு வந்திருக்கிறது சாதாரண தும்பல் இல்ல, அது பெரிய வியாதி. அதுக்கு மூக்க கட் பண்ணணும். கட் பண்ணிடவா? என்ன, மூக்க கட் பண்ணுமா? ஐயோ, அந்த ரோபோட் நம்மள பைத்தியக்கார டாக்டர் கிட்ட மாட்டி விட்டுருச்சு போயே. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ரொம்ப பயப்படாத. இந்த மாத்திரையை 1 வாரம் போடு, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, இவ்வளவு பெரிய மாத்திரையா? டாக்டர், எனக்கு இவ்வளவு பெரிய மாத்திரைலாம் வேணாம். ஏதாவது சீக்கிரம் குணமா வர மாதிரி தாங்களே. ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஓ, அப்படியா? இங்க பத்தியா இன்ஜெக்ஷன்? இத போட்டுதா எல்லாரையும் நான் மேல அனுப்பிடுவேன். போட்டுறவா? சீக்கிரம் பின்னாடி திரும்பு. பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு போயிடுவேன். ஐயோ, இந்த ஊசியை நான் போட்டுக்க மாட்டேன். யாராவது இந்த பைத்தியக்கார டாக்டர் வந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என் பீஸ கொடுத்துட்டு போடா. ஏமாத்துக்காரன் எப்படி பீஸ் கொடுக்காத போறான் பாரு. அடுத்த வாட்டி நீ வராதியா போயிடுவ. அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன். என்ன இது, ஒரு பேஷண்ட் கூட காணுமே. சரி, போன்ல ஏதாவது நியூஸ் இருக்கா பாப்போம். சென்னையில் போலி மருத்துவர் கைது. நம்ம உஷாரா இருக்கணும்பா. என் பல்லு வலிக்குதே. டாக்டர், டாக்டர். ஏமா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு வாசல்ல இருந்து கத்துற? டாக்டர், சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு என் பல்லெல்லாம் வலிக்குது. எந்த சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லெல்லாம் வலிக்குதா? இங்க பாருமா, இது ஒரு பெரிய பிரச்சனை. இங்க வந்து உட்காரு. உன் பல்ல பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்றேன். இதோ வரேன் டாக்டர். எங்க சொல்லு.
ஏம்மா நீ சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு உன் பல்லெல்லாம் பயங்கர டேஞ்சரான கண்டிஷன்ல இருக்கு. ஏம்மா இது இப்படியே விட்டா சரிப்படாது, நீ இங்கே உட்காரு, வரேன். டாக்டர் எனக்கு பல்லு வலின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன அங்க கயிறு கட்டி விளையாடிட்டு இருக்கீங்க? ஏம்மா இது லேட்டஸ்டா பல்லு புடுங்குற மிஷின், இது வரேன். காட்டு அப்படியே கடிச்சிக்கோ. அப்படியே கட்டிமா இதோ வரேன். டைட்டா கடிச்சிக்கோ, விட்டுறாத. வருதா பாருங்க பல்லு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐயோ டாக்டர் என்ன பண்றீங்க? என் பல்லெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே பொறுத்துக்கோ, அமைதியாரு. சீக்கிரம். உனக்கு இந்த கை ட்ரீட்மெண்ட் எல்லாம் பத்தாது, அதுக்கு வேற ஒண்ணு இருக்கு. அமைதியாரு. இது பத்தியா இத்தாலிய பல்ல அப்படியே நோண்டி எடுத்துறேன். இது வரேன். வாய தோற, நல்லா தோற. அட இன்னும் நல்லா தோறமா வாய. ஏமா இன்னும் நல்லா தோறமா உன் வாய. அட நல்லா வாய தோறன்ற. டாக்டர் நீங்க என்ன என் வாய்க்குள்ள போய் வேலை செய்ய போறீங்களா இல்ல வாய்க்கு வெளியே இருந்து வேலை செய்ய போறீங்களா? சரி வாய தோற. இங்க பார், இந்த கொரோனாவால உன் வாய்க்குள்ள இருக்கிற பல்ல நோண்டி எடுக்க போறேன். கொஞ்சம் அசைஞ்சாலும் இது போய் உன் வாய்க்குள்ள குத்திக்கும். சரிங்க டாக்டர். இங்க பத்தியா ஆபரேஷன் சக்சஸ். ஐயோ என் நல்ல பல்ல இந்த மாதிரி புடிங்கிட்டீங்களே, இது ஏதாவது நல்ல டாக்டர் கிட்ட கொடுத்து என் பல்ல செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரிக்கார டாக்டர் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டானே. ஐயோ என் பீஸ கொடுத்துட்டு போமா. வரதுங்கெல்லாம் இப்படி என் பீஸ கொடுக்காம போதுங்களே. அடுத்த வாட்டி வரட்டும், இதுங்களெல்லாம் முண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். வயிறு வலிக்குதே டாக்டர், வயிறு வலி தாங்க முடியல டாக்டர். என்னது வயிற்று வலியா? வா வந்து உட்கார். இதோ வரேன் டாக்டர். ஐயோ வயிறு வலிக்குதே. எப்பத்துல இருந்துப்பா வயிற்று வலி? 4 நாளா வயிற்று வலிக்குது டாக்டர். என்னது 4 நாளா வயிற்று வலியா? அது கிட்னி ப்ராப்ளமா தான் இருக்கும். அதை ஆபரேஷன் பண்ணி உடனே எடுத்துக்கணும். அது இல்லாம ஆபரேஷனு. என்ன டாக்டர் கிட்னி ஆபரேஷனா? அதுக்கு முன்னாடி 2 கண்ணையும் ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும். எதுக்கு டாக்டர் எனக்கு கண் ஆபரேஷன் பண்றீங்க? அப்பதான் நான் கிட்னி திருடுறத உன்னால பார்க்க முடியாது. ஐயோ இந்த பைத்தியக்கார டாக்டர் கிட்ட நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன். எஸ்கே. ஏய் என்ன எல்லாரும் பீஸ் கொடுக்காம ஓடி போறீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த இன்ஜெக்ஷனை போட்டு உங்க எல்லாரையும் மேல